ஐஃபோன் பாஸ்வேர்டு தான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பாஸ்கோடு வந்து கஸ்டமர் மறந்துட்டாங்களாம். அதே மாதிரி ஐக்ளோடும் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் பாஸ்கோடு இருக்கிறனால நம்ம ஈஸியாக இதை பைபாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஃப்ளாஷ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா அன்லாக் டூல் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுறேன். இல்லை ரேம் டிஸ்க் மோடில் கொண்டு போயிட்டோம்னா நம்ம வந்து பேக்கப் எடுத்துக்க முடியும். இதோட பேக்கப் எடுத்துகிட்டு அப்புறம் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேம் டிஸ்க் மோட் இது தான். ஸோ இதில் மூலியமாக நான் பேக்கப் எடுத்துக்கிட்டேன். ஃபோனோட பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டிஎஃப்இ மோட் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்கப் எடுத்ததை நம்ம ரீஸ்டோர் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபோன் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஐஃபோன் வந்து 5 இயர்ஸ்லேருந்து எக்ஸ் வரைக்குமே இந்த மாதிரி பாஸ்கோடு மறந்துட்டீங்க, ஐக்ளோடு தெரியாதுன்னா ஃப்ளாஷ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பாஸ்கோட் அந்த ஸ்க்ரீன்லேயே அன்அவைலபிள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்தீங்கன்னா எங்களால் ஈஸியாக பைபாஸ் பண்ணி தர முடியும். ஐஃபோன் எதுவும் வந்தாலும் எடுத்துருவாங்க, லாக் எடுத்துருவோம். வரும்போது கம்பல்சரி ப்ரூஃப் எடுத்துருவாங்க உங்கள் ஃபோன்றது அடையாளத்துக்கு. பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ ஃபோன் உள்ளே போப்பாங்க. ஸோ எந்த ஒரு இதுவுமே தேவைப்படாது. இப்போ நீங்கள் நார்மலாக ஐடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐஃபோன் 5 இயர்ஸ்லேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கிற மொபைல் மட்டும்தான் பண்ண முடியும். லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சிம் போட்டு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேளை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்க அலோ ஸ்க்ரீனில் இருந்தாலுமே அதை எடுக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். அது சீரியல் நம்பர் ஆக்டிவேட் பண்ணி பண்ணுறதா இருக்கும். வரும்போது முக்கியமாக ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர மறந்துடாதீங்க.